Hi friends, boAt brand இருந்து 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய கேமிங் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் 13 மில்லிமீட்டர் டிரைவர் உள்ள கேமிங் இயர்பட்ஸ் அதிகமாக வந்து லான்ச் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக 13 மில்லிமீட்டர் டிரைவர் உள்ள boAt Immortal 181 அப்படிங்கிற இந்த கேமிங் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த கேமிங் இயர்பட்ஸ் வாங்கலாமா, இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். boAt Immortal 181 இந்த கேமிங் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் boAtோட வெப்சைட்டில் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS Type-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மற்றும் கேட்லாக் வச்சுருக்காங்க. கேமிங் இயர்பட்ஸ் அப்படின்னா சார்ஜிங் கேஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட இந்த மேலே உள்ள கேப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா வந்து இருக்குது. அதே போல் சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா RGB லைட் வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நீங்கள் பேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது சார்ஜிங் கேஸோட மேலே உள்ள கேப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது. நீங்கள் மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அன்பேர் வந்து ஆகுது. இந்த கேமிங் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸாக வந்து இருக்குது. 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் வந்து இருக்கனால இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய இயர்பட்ஸாக இருக்குது. காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் ஏரியா வந்து இருக்குது. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா வந்து இருக்குது. ஆனால் அந்த டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி உங்களால் வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். boAt பிராண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணுற பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இயர்பட்ஸில் 4 மைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸில் வந்து 4 மைக்கு வந்து இருக்குது. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ENx டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமிங்காக செப்பரேட்டாக வந்து லான்ச் பண்ண ஒரு இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை வந்து ஒரு 3 செகண்டுக்கு லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் வந்து ஆகுது. ஸோ இதில் பெரிய டிரைவர் வந்து இருக்கனால பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பஞ்சியான பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதன் மூலமாக கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. இந்த சார்ஜிங் கேஸில் வந்து Type-C இருக்கனால சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸை 1.5 மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி இயர்பட்ஸை 1/2 மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பிளேபேக் பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 40 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளேபேக் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்குது. அதாவது 10 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு பிராண்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 6லிருந்து 7 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இந்த கேமிங் இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் பெரிய டிரைவர் வந்து இருக்கனால ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக வந்து இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது. எனக்கு வந்து பேஸ் மட்டும் போதும் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 13 மில்லிமீட்டர் கொண்ட டிரைவரில் கேமிங் இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.